அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியில் பிரிஞ்சு சாதம், அதாவது வெஜ்ஜு சாதம் மாதிரி செய்யலாம் பாருங்களேன். அதுக்கு மீல் மேக்கர் ஒரு அரை கப்பு எடுத்து ஊற போட்டுக்கலாம். அது தண்ணியில் ஊறட்டும். அரிசியை கருப்பு கவுனி அரிசி அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, பெல்லாரி, பச்சை மிளகா எல்லாமே நல்லா நறுக்கி வச்சிட்டோம். இனிமேல் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 3 மிளகாய் எடுத்துருக்கு. மல்லிச்செடி, புதினா இன்றைக்கி இல்லை, புதினா இருந்தால் புதினா போட்டுக்கலாம். தயிர் வெங்காயத்துக்கு கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு. லெமன் ஜூஸ் ஒரு பழத்தை புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இனிமேல் அரிசியை நல்லா வறுத்துக்கலாம். முறுமுறுன்னு அதுவே ஒரு சத்தம் வரும். அப்படி சத்தம் வரும்போது அந்த அரிசியை வறுத்து போதும், நிப்பாட்டிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. அதை அப்படியே ஆற வச்சுட்டு அடிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டு வாணலி அடுப்பில் வச்சு, குக்கர் அடுப்பில் வச்சு, தேவையான அளவு நல்லெண்ணெய், நெய்யிலையும் செய்யலாம், நல்லெண்ணெயிலையும் செய்யலாம். தேவையான அளவு ஊற்றிக்கிற வேண்டியதான். எங்களுக்கு இன்றைக்கி இந்த எண்ணெய் போதும், அதனால் நான் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். பட்டை சோம்பு பாக்கெட்டை போட்டு தாளித்து நல்லா பொரிஞ்சு வருது. பெல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கு. அதை போட்டு நல்லா வதக்குவோம். கறி மசால் பாக்கெட்டு விற்கிதில்ல, அதில் பிரிஞ்சி பூவு, அதில் அன்னாச்சி பூவு எல்லாமே இருக்கும். அந்த பாக்கெட்டை ஒன்றை போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா போட்டு விரவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். கேரட்டு, பீன்ஸு அதையும் உள்ளே போட்டு நல்லா கிண்டலாம். நல்லா வதங்கி வருது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு மீல் மேக்கர் நல்லா ஊற வச்சது இருக்கு இல்லையா, அதை நல்லா புழிஞ்சு அதையும் அந்த கேரட்டு பீன்ஸோடு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. லெமன் ஜூஸை ஊற்றிக்கலாம். அரை டம்ளர் அரிசி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை 1-2 நறுக்கி அடித்து வச்சுக்கலாம். மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மட்டன் பொடி, பிரியாணி பொடி, மஞ்சத்தூள், இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேவைக்கு தக்கன உரப்பு எல்லாத்தையும் போட்டு அதில் போட்டு விரவலாம். நல்லா வாசமாக, அந்த மட்டன் பொடியெலாம் போடுறதுனால கொஞ்சம் வாசமாக இருக்கும். தேவையான அளவு கொஞ்சம் மல்லித்தவளையை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசியையும் உள்ளே போட்டு ஏற்கனவே கழுவி காய வச்சு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இனிமேல் தேவையான அளவு அரை டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் அரிசிக்கு 5 பங்கு 6 பங்கு கூட தண்ணி வைக்கலாம். நல்லா கூட ஒரு 5-6 விசில் வச்சு நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிடலாம். தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா குழஞ்சிருச்சு, எல்லாமே நிறம் மாறிடுச்சு. ஆனால்
ஆனால் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு கிண்ணத்தில் எடுத்து அப்படியே கட்டியாக இருக்குது பாருங்கள். மேலே மல்லித்தலையை தூவி தயிர் வெங்காயம் வச்சு டேஸ்ட்டாக சாப்பிட வேண்டியதான். உடம்புக்கு மிகவும் சத்தான ஒரு நல்ல கருப்பு கவுனி அரிசி பிரியாணி ரெடி. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.